வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆஸ் வெல் அஸ் எல்லா ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபொரன்சிக் ஃபார்மசி சப்ஜெக்ட்ஸில் நாம் என்னென்ன டாபிக்ஸ் நல்லா படிக்கணும், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். அதாவது ஃபொரன்சிக் ஃபார்மசி சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் பொதுவாகவே ஃபார்மசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ட்ஸும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆக்ட், ஃபார்மசி ஆக்ட் 1948, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, அப்புறம் வந்து அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட். நம்ம என்னென்ன ஆக்ட்லாம் நம்ம சிலபஸில் இருக்குதோ, ஸோ ஆஸ் பர் ரெகுலேஷன் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெகுலேஷனில் என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குதோ அந்த ஆக்டை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்ஸ் எழுதணும். அதாவது இண்டெக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் ஒரு டேப்லர் காலம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆக்ட், அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸு, அப்புறம் அந்த ஆக்டில் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்லாம் வராங்க, அவங்களுடைய நேம்ஸு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க டியூட்டிஸ் என்ன, அந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ஆக்ட்டுக்கு மேக்ஸிமம் 1 or 2 பேஜஸ்க்குள்ளே நம்ம எழுதி ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஷெடியூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷெடியூல்ஸ் A to Z ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் இருக்கும். அந்த ஷெடியூல்ஸை பற்றி நல்லா தரவாக வச்சுருக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷெடியூல்ஸில் இருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆக்ட்லேயும், அதுலேருந்து கட்டாயமாக கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வேற கேட்க வாய்ப்பு இருக்குது. டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. டெஃபினிஷன்ஸ்னால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பல்க் ட்ரக்கு, வாட் இஸ் ஹோல்சேல், வாட் இஸ் ரீட்டைல் ஃபார்மசி, இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன்ஸை வந்து ஆப்ஷனாக கொடுத்து அதில் பெஸ்ட்டான ஆப்ஷன் எதுன்னு சொல்லி நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் நேம், அப்புறம் வந்து சென்ட்ரல் கவுன்சில்ஸ், ஸ்டேட் கவுன்சில்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள மெம்பர்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு, ட்ரக்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள மெம்பர்ஸோடைய நேம் என்னன்னு கேட்பாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், பழைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உள்ள கொஸ்டின் பேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் நாம் கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து படிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாடல் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாமினேஷன், யூனிட் வைஸ் எக்ஸாமினேஷன், ஹோல் சிலபஸ் எக்ஸாமினேஷன், அந்த மாதிரி எழுதி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இயர்ஸு, அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் நேம் செகண்டு, அப்புறம் அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸோடைய பேசிக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளனேஷன். அதற்கு அடுத்தாற் போல் ஒவ்வொரு ஆக்டில் இருக்கக்கூடிய எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த ஆக்ட் நம்ம என்ன பர்பஸ்க்காக வேண்டி படிக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா உள்வாங்கி படிக்கணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு ஆக்ட்லேயும் இருக்கக்கூடிய ரோல்ஸ் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ரெகுலேஷன்னா அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுக்குது நமக்கு, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு, அப்புறம் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியானா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ட்ரக்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டினா ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சில சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகேன் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா போகணும் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஹெல்த்தி லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.